நித்யானந்தம். நித்யானந்தம். என் பெயர் யோகமலர். ஆஹ் நான் சுவாமிஜி தந்த டீச்சிங்கை நான் இவ்வளவுக்கு என்னால் முடியும் அளவுக்கு ஃபாலோ பண்ண முடியுமோ நான் அதை செய்து கொண்டிருக்கிறேன். இப்ப சுவாமிஜி என்ன செய்யறாரு, அந்த சொல்றாருன்னா பிரம்ம முகூர்த்தத்துல எங்களை எல்லாரையும் எழும்ப சொல்லி இருக்கிறார். அதை எழும்பி எங்களை யோகா பண்ண சொல்லி இருக்கிறார். அது என்னன்னா, அது யோகா பண்ணும்போது நாங்கள் அந்த பொடிய திரகாத்திரமா வச்சிருக்கோம் மட்டுமில்ல. அப்பதான் நாங்கள் அந்த எல்லாத்தையும் தார அந்த அந்த சத்தியங்கள் எல்லாத்தையும் எங்களுக்குள்ள தக்க வைக்கிறோம். அதாவது பொடி ஹெல்த்தியா இருக்கணும். அதே நேரத்துல நாங்க அந்த யோகா பண்ணும்போது என்னன்னா, நாங்க ஒரு ஸ்பிரிச்சுவல், அதாவது ஒரு ஆன்மீக அந்த ஒரு அனுபவமாக நாங்க அதை எடுக்கிறோம். அதாவது ஒரு ஒரு சொல்வார் சுவாமிஜி, ஒன்னஸ் என்று, இறைவனோட பிரபஞ்சத்தோட ஒரு தொடர்பு. அந்த தொடர்பு அந்த மார்னிங்கே அந்த அந்த பவர் எங்களுக்கு தந்துருவாரு. சோ எல்லாரும் மறக்காம, அந்த ஒழும்ப கஷ்டமா இருந்தாலும் ஒரு 2-3 நாளைக்கு நீங்க ஒழும்பி அதன் டேஸ்ட் அறிஞ்சிட்டீங்கண்டா, அந்த பொடி எப்படி இயங்குது, நாங்க என்ன பொடி மட்டுமில்ல, எங்கட மைண்ட், எங்கட எங்கட காக்னிஷன், நாங்க எங்கட ஸ்பேஸ், நாங்க என்னத்து அந்த நாளை எப்படி கடத்துறோம்னு ஒவ்வொரு நாளும் செய்து கொண்டு வர. அது மட்டும் இல்ல, சாப்பாட்டின் அளவு குறையும். சாப்பாட்டின் அளவு நாங்க 3 நேரம் எல்லாம் சாப்பிட மாட்டோம் இப்ப. ஏனென்றா அந்த பொடி நல்ல ஸ்ட்ராங்கா நல்ல பவர்ஃபுல்லா எல்லாம் வரைக்கல எங்களுக்கு சாப்பாடெல்லாம் தேடாது. எங்கட காக்னிஷன் வேற. அப்ப சாப்பாட்டுல நாட்டம், அதுக்காண்டி சாப்பிட வேண்டாம்னு சொல்லல, அளவுக்கு மாதிரி சாப்பிடாம நெடுக சாப்பாடையோடையே தராம அந்த இதுகள் வரும். பிறகு யோகா செய்து முடிந்து காலக்கடன் எல்லாம் முடிச்சு பூஜா பண்ணும்போது ஒரு திருப்தியோட பூஜைக்கு உட்காருவோம். ஒரு ஒரு நல்லொரு ஒரு சொப்டா ஒரு சொப்டான ஒரு இது மாதிரி உட்காருவோம். அதை நீங்க அனுபவிப்பீங்க. அப்படி உட்கார்ந்தும் போது ஒரு 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 அன்பு, கம்பேஷன், ஒரு லவ், அத ஒரு ஒன்னஸ், அதாவது ஒரு என்னன்னு சொல்றது, இறைவனுக்கும் எனக்கும் வித்தியாசமே இல்லாத மாதிரி ஒரு ஃபீலிங் எல்லாம் வரும். அப்ப அதுல இருந்தோண்டு சில சில ஒரு நல்ல முடிவுகள் எடுக்கக்கூடியது மாதிரி எல்லாம் வரும். எல்லாரையும் சுவாமி சொல்றார், காண்ற எல்லாரையும் பிளஸ் பண்ணும். பிளஸ் பண்ணி கொண்டு இருக்க நாங்க உண்மையாவே பிளஸ் பண்ணுவோம். அது எங்களை அறியாமலே தெரியும். நடக்கும். அது பிளஸ் பண்ணி கொண்டிருக்க ஸ்பேஸ் அப்படி எக்ஸ்பேண்ட் பண்ணும். அதாவது எல்லாரையும் அப்படியே, அது எல்லாரையும் தங்களுக்குள்ள வச்சிருக்கிற எல்லா ஜீவன் அப்படி ஒரு, அது நீங்க எல்லாரும் அனுபவிப்பீங்க. அதனுடைய யோகா பூஜா மிஸ் பண்ணாதீங்க. மார்னிங் அந்த ஃபர்ஸ்ட் 3 hours இந்த மார்னிங் உங்களுக்கானது, உங்களோட ஆன்மாவுக்கானது, உங்களோட உடம்புக்கானது, உங்களுக்கும் பரமசிவனுக்கும் உள்ள தொடர்புடைய நேரம். அதை ஸ்ட்ராங்கா வச்சுக்கொண்டு அந்த நாள் முழுக்க ஆனந்தமாக நீங்க எல்லா வேலையும், குடும்ப வேலைகளோ எல்லா வேலையும் செய்து நீங்க எல்லாமே வாழலாம். அன்பாக வாழலாம், சந்தோஷமாக வாழலாம், ஆனந்தமாக வாழ்கிறார். சுவாமிக்கு ஒருக்கா சொல்லி இருக்கிறாரு, எங்களுக்கு ஒரே ஒரு கடமை தான் இருக்குது. அது என்னண்டா, ஆனந்தமாக வாழ்வது மட்டும்தான் எங்களோட டியூட்டி. அதுதான் முக்கியமான டியூட்டி. மற்றதெல்லாம் அதுக்கப்புறம். அதுக்கான மற்ற செய்ய வேண்டாம்னு சொல்லல. முதல் நீங்கள் ஆனந்தமா, உங்களை தைரியம். என்ன சொல்லுவாங்க, சுவர் இருந்தாத்தான் சித்திரம் வரையலாம்னு சொல்லுவாங்க தமிழ்ல. அப்ப எல்லாம் புரியல, இப்ப புரியுது. சுவர் என்ன, எங்களோட பாடி மைண்ட் எல்லாம் ஸ்ட்ராங்கா பவர்ஃபுல்லா இருக்கணும். அப்பதான் நாங்க நினைச்ச எல்லாத்தையும் மேனிஃபெஸ்ட் பண்ணலாம். அதை எங்களை இறைவனே, எங்களோட சுவாமிக்கு எங்களுக்கு தப்ப விடாம இது எல்லாமே செய்து ஆனந்தமாக இந்த மனித வாழ்க்கையின் பலன்களை அனுபவிங்க சுவாமிஜியோட சேர்ந்து. தேங்க்யூ. நன்றி. நித்யானந்தம்.